கடையெழு வள்ளல்கள் 7 பேர் இருக்காங்க. அதுல கடைசி 3 வள்ளல்கள் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவதாக அதியமான். இவருடைய முழு பெயர் அதியமான் நெடுமான் அஞ்சி. இவருடைய அவைக்கள புலவர் ஔவையார் இருந்தாங்க. அப்ப ஔவையார் மூலமாக தமிழ் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதற்காக தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனியை உண்பவருக்கு ஆயுளை நீட்டிக்கும் அரிய நெல்லிக்கனியை அதியமான் நெடுமான் அஞ்சி ஔவையாருக்காக கொடுக்காரு. இந்த நெல்லிக்கனி எங்க கிடைச்சது? பூரிக்கல் அப்படிங்கிற இடத்துல கிடைச்சது. ஔவையாருக்கு அதியமான் கவலையோட கொடுக்கல, பூரிப்போட கொடுத்தாங்க. பூரிப்போட கொடுத்த நெல்லிக்கனி எங்க கிடைச்சது? பூரிக்கல்ல கிடைச்சது. இந்த பூரிக்கல் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா தகடூர். தகடூரை ஆட்சி செய்த மன்னன் தான் அதியமான் நெடுமான் அஞ்சி. தகடூர் இப்ப தர்மபுரி. தர்மம் கொடுக்குறாங்கல்ல, அதியமான் நெடுமான் அஞ்சி கொடுத்தார்ல, தர்மம் செய்தார்ல, அதான் தர்மபுரி. தகடூர், தர்மபுரி, பூரிக்கல், அதியமான் நெடுமான் அஞ்சி ஔவையாருக்கு கொடுத்தார். அடுத்தது நல்லி. இந்த வள்ளல் எங்க இருந்தார் அப்படின்னா நெடுங்கோடு மலைமுகடு. நெடுங்கோடு மலைமுகடு என்று அழைக்கப்பட்ட அந்த மலைமுகட்டுல இருந்தாரு. அந்த இடம் தான் ஊட்டி. இப்ப நம்ம ஊட்டிக்கு போறோம் அப்படின்னா அந்த பாதை நெடிய பாதையா இருக்கும். அதான் நெடுங்கோடு, நெடியதா இருக்கும். அதே சமயத்துல நம்ம பல மலை முகடுகளை கடந்து செல்வோம், பார்த்து செல்வோம். நெடுங்கோடு மலைமுகடு ஊட்டி என அழைக்கப்பட்ட உதகமண்டலம். இதுதான் நல்லி அவர்கள் வாழ்ந்த இடம். இவங்க மக்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டு இரவல் கேட்டு வருவாங்க இல்லையா, அந்த இரவலர்களுக்கு இல்லை என சொல்லாது, முட்டாது, தட்டுப்பாடு இல்லாது வருபவர்கள் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அடுத்தது ஓரி. இந்த ஓரி அவர்கள் வாழ்ந்த இடம் எங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை. இந்த கொல்லிமலையில என்ன இருக்கு அப்படின்னா 72 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு. அப்போ இந்த மலைக்கு போறவங்க நம்ம இந்த 72 கொண்டை ஊசி வளைவுகளையும் எந்தவித பாதிப்பும் இல்லாம நம்ம கடந்து போனோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒலியே போவாங்கல்ல, ஒரி மனசுக்குள்ள ஒரு ஒரி இருக்கும். அதான் ஓரி. ஓரி வாழ்ந்த இடம் நாமக்கல் கொல்லிமலை. அதே சமயத்துல இந்த ஓரி என்ன பண்ணாரு? தன்னை நாடி வரக்கூடிய இரவலர்களுக்கு நாடுகளை பரிசாக கொடுத்தாரு. அவர் ஒரி பண்ணவே இல்லை. ஐயோ நம்ம நாடு நம்ம கிட்ட இருந்து போகுதே அப்படின்னு எந்த ஒரியும் பண்ணல. ஒரி இல்லாம நாடுகளை பரிசாக கொடுத்தார். அவர்தான் ஓரி. இவர்கள் கூடவே சிறுபான்ற்று படையின் பாட்டுடை தலைவனான ஒய்மா நாட்டு நல்லிய கோடன் அவரும் சிறந்த வள்ளலாக கருதப்படுகிறார். அவர் வாழ்ந்த இடம் திண்டிவனம்.